ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டாரோ கார்ட் ரீடர், ஸ்பிரிச்சுவல் ஹீலர் சாரா மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் மேம். வணக்கம் சிஸ். எப்படி மேம் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். உங்களுடைய பதிவுகள் எல்லாம் ரொம்ப அருமையா இருக்கு மேம். நீங்க வந்து ஏஞ்சல் நம்பர் சொல்றதா இருக்கட்டும், இல்ல ஸ்விட்ச் வேர்ட் சொல்றதா இருக்கட்டும், எல்லாமே மக்களுக்கு ஒரு புரிதலை ஏற்படுத்துது. நிறைய நல்ல விஷயங்கள் உங்க மூலமா வந்து மக்கள் தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து அடுத்த 30 நாட்கள் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்ன மாதிரி அவங்க லைஃப்ல என்னென்ன விஷயங்கள் நல்ல விஷயங்கள் நடக்க போகுது, எந்த விஷயத்துல அவங்க கவனமா இருக்கணும், அதை பத்தி மக்களுக்காக சொல்லுங்க மேம். கண்டிப்பா. ஸோ இந்த ராசி பலன் எப்படி இருக்க போகுதுன்னா, அவங்களுடைய அந்த அடுத்த 30 நாட்களில் ஒரு விஷயங்களையும் பார்க்க போகிறோம். அதாவது அவங்களுடைய வேலை, அவங்களுடைய திருமணம் சார்ந்த விஷயம், அவங்களுடைய கல்வி சார்ந்த விஷயம், முதியவர்களுக்கு ஸ்பெஷலாக நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் அவங்களுடைய நிதி நிலைமை சார்ந்த விஷயங்கள். இந்த 5 வகையான முக்கியமான காரியங்களை பற்றி தான் அடுத்த 30 நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்றது நம்ம டாரோ கார்ட் ரீடிங்கில் நம்ம பார்க்க போகிறோம். சிறப்பு மேம். இப்போ இந்த மாதிரி விஷயங்களை நம்ம பார்க்கறதால அவங்களுக்கு வந்து ஒரு புரிதல் ஏற்படும். நம்ம இந்த அடுத்த 30 நாட்கள் நம்ம லைஃப் இப்படிதான் இருக்க போகுது. ஸோ இந்தந்த விஷயத்துலலாம் நம்ம கவனமா இருக்கலாம், இந்த விஷயங்கள் எல்லாம் நம்மளால மாற்ற முடியும் அப்படின்ற அந்த புரிதலும் நிச்சயமா ஏற்படும். டாரோ கார்டு ரீட் மூலமா வேற என்ன மாதிரி விஷயங்கள் மேம் அவங்க தெரிஞ்சுக்க முடியும்? இது வந்து ஒரு கைடன்ஸ் எடுத்துக்கலாமா அவங்க. ஸோ இது வந்து இது இப்படி தான் நடக்க போகுது, அப்போது இது நடக்காமல் இருக்க நம்ம என்ன பண்ணுறது, இது மேற்கொண்டு சில நன்மைகள் நடக்க என்ன பண்ணலாம், இது எல்லாமே இந்த ரீடிங்கில் அவங்களுக்கு வந்துடும். ஸோ அப்போ அந்த ரீடிங்கை ஒரு கைடன்ஸாக எடுத்து அவங்களுடைய முயற்சிகளை மேற்கொள்ளும் போது அது சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். சூப்பர் மேம். என்ன ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோம், இல்லை ஏதோ ஒரு விஷயம் நம்ம புதுசாக துவங்க போகிறோம் அப்படிங்கும் பொழுது இந்த மாதிரி ரீடிங் பார்க்கறதால நம்ம இதை செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படின்ற ஒரு கைடன்ஸ் வந்து நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். சூப்பர் மேம். இப்போ ஒவ்வொரு ராசிக்குமான நம்மளோட அடுத்த 30 நாட்கள் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் மேம். கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ரீடிங்கை பார்க்கக்கூடியவங்க இந்த ரீடிங் கிளைம் பண்ணுற விதமாக, இந்த மெசேஜை கிளைம் பண்ணுற விதமாக கமெண்ட் செக்ஷனில் ஏஞ்சல் நம்பர் 444 அதை டைப் பண்ணி அவங்களோட வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும், விஷஸ் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணலாம். கண்டிப்பாக நடக்கும்ன்ற நம்பிக்கையோட.
இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பயனுள்ள பதிவா அமைஞ்சிருந்ததுன்னா இதை மற்ற ராசி நேயர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஆன்மீக பரிகாரம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சாரா மேடமை நீங்க நேர்ல சந்திக்கணும், உங்களுக்கும் டாரோ கார்டு ரீடிங் பண்ணணும், உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்க போகுதா, இல்ல இந்த விஷயம் எப்படி நம்ம செய்யலாம் அப்படின்னு நிறைய உங்களுடைய லைஃப்ல நடக்க போற மாற்றங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி மேடமை நேர்லயும் சந்திக்கலாம், ஆன்லைன் கன்சல்டேஷனும் எடுத்துக்கலாம். மேம் இப்போ ஆன்லைன் கன்சல்டேஷன் அப்படின்னா நமக்கு டைமிங் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா மேம்? கண்டிப்பா ஒரு கன்சல்டேஷனுக்கு அப்பாயின்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி டைமிங் வந்து மாறும், ஒரு செஷனுக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஸோ அவங்க அப்பாயின்மெண்ட்டுன்னு உள்ளே வந்துட்டாலே மெசேஜ் பண்ணாலே அவங்களுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துரும். ஓகே, வீடியோவில் தெரியிற நம்பருக்கு அவங்க வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பிச்சிட்டா போதும் இல்லையா? ஆமாம், மற்ற கைடன்ஸ் எல்லாமே நீங்கள் அதிலே பார்த்துக்கலாம். எல்லாமே வந்து. சூப்பர் மேம், ரொம்ப ஒரு அற்புதமான தகவல் கொடுத்தீங்க மேம். நன்றி. நன்றி.